கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானவருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா ஆண்டவர் என் இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வசனம். ஆமேன். 2 வாரமா இந்த வசனத்தை என் இருதயத்தில் வச்சு பேசிட்டே இருக்கிறார். அந்த வசனத்தை தான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன். சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷி பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கர்த்தர் சபைக்கு இந்த வாரம் கொடுக்கிற வார்த்தை இதுதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஆமேன். நம்முடைய கர்த்தர் யார் அப்படின்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, யாருங்க? நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஆமேன். நீங்க உதாரணத்துக்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களா? இப்ப டைம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, நம்முடைய முற்பிதாக்களை சற்று நீங்க கவனித்து பார்ப்பீர்களா? ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆடு மாடுகளை உடையவனாக, வெள்ளியும் பொன்னும் உடையவனாக, செல்வ சீமானாய் இருந்தான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வெறுமனே நீ போப்பா, அந்த தேசத்துக்கு போயிடுப்பா அப்படின்னு சொல்லி வெறுமனே விடல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒருவர் யாருன்னா நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷங்க எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் நம்ம முன்னேற்றா, கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிட்டா, கொஞ்சம் நம்ம வீடை சுத்தம் பண்ணி அப்படியே நம்ம ஆயத்த பண்ணனா, அப்படியே அவங்க கண்களை பார்த்து அந்த பார்க்கிற பார்வையிலே நமக்கு ஜுரம் வந்துடும். ஆமேன். பார்க்கிற பார்வையிலே காரியம் கெட்டு போயிடும் பாருங்க. ஆனா நம்முடைய கர்த்தர் யாருன்னா அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறவர். அல்லேலூயா, ஆமேன். யாக்கோபை மன்னிக்கிற ஈசாக்க குறித்து வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துல விதைத்தான். கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கை நீ என்ன பண்ண, எகிப்துக்கு உங்க அப்பாவை போல ஓடி போவாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனால நீ இந்த கேராரிலே விதவதை. பஞ்சதான், உண்மைதான், ஆனா நீ விதவதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன். அவன் விதவதிக்கிறான், பஞ்ச காலத்தில் விதவதிக்கிறான். கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமேன். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வெறும் கையா மாமா வீட்டுக்கு போறான். எப்படிங்க போறான்? வெறும் கையா போறான். திரும்பி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2 பரிவாரங்களோடு. பாடலாமா? வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே. அங்க இருக்கிற நாமம் ஏல் எல்லோஹே அப்படின்ற நாமம். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே உம்மை துதிப்பே. யாக்கோபு வெறுக்கையா புறப்பட்டு போகிறான். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அந்த லாபான் வீட்டில் ஆசீர்வதித்து அவன் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரா? 2 பரிவாரங்களோடு அவனை ஆசீர்வதித்து அவனை புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமேன். யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, என்ன கவனிங்க. யோபு குறித்து வேதம், அவன் எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆடை இழக்கிறான், ஆடு மாடுகளை இழக்கிறான், சொத்து பத்து எல்லாவற்றையும் இழந்தான்.
என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் யோபுவை நினைத்து அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஏற்கனவே இருந்தது அப்படியே கொடுத்து ஆசீர்வதிக்கல. என் பிள்ளைக்கு வட்டி முதலமா நான் கொடுப்பேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ரெட்டிப்பா அவனை ஆசீர்வதிக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். இங்க இந்த வார்த்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்றார். அல்லேலூயா. நீங்க இழந்த பல காரியங்கள் இருக்க, நிம்மதி இழந்திருக்கலாம், ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், இடத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம். எது இழந்திருந்தாலும் நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா, உங்களை ஆசீர்வதித்து உங்களை ரெட்டிப்பாய் பெருக பண்ணுவார். ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, நம்முடைய கர்த்தர் யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க நான் ஏன் உங்களை சொல்றேன் தெரியுமா? அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த நாமத்துக்குரிய மகிமை உங்களுக்கு வரும். ஆமென். அதனால தான் நான் சைலண்ட் ஆயிடுறேன் சில நேரத்தில். அந்த நாமம் என்னங்க? நீங்க அதை சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது உங்க மேல அந்த blessing வரும். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். அதனால தான் ஒரு முறை சாலமோன் என்ன பண்றாருன்னா, சின்ன பையன் ராஜாவாக்கிட்டாங்க அவரை. இப்போ ஆண்டவர் கனவுல கேட்கிறார், சாலமோனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத சிறுவனா இருக்கிறேன், என்னை நம்பி இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்க, என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஜனத்தை கொடுத்தீங்க, இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்றாரு பாருங்க. உடனே ஆண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றேன்னா, நல்ல வேலை நீ தீர்க்காயுசெல்லாம் கேட்காம அது இதுன்னு கேட்காம ஞானத்தை கேட்டபடியா நான் என்ன பண்றேன், உனக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறேன்றார். ஆமென். கொடுத்துட்டு அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா, அவர் வெறுமனே ஞானத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகாது அல்லவா. அதனால என்ன பண்றாருன்னா, கேளாத ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பாருங்க. ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு, ரெட்டிப்பான நன்மை வரும். ஓ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும், அத கேட்ட சனோ கண்ணத்து மேல, உங்களை பார்க்கிறவங்க கண்ணத்து மேல கை வச்சு பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்துவார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் யாருங்க சொல்லிடுங்க. அதுவும் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை வெறுமனே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்ல, சம்பூர்ணமாய் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, ஒரு முறை பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்னா, இது மாதிரி பஞ்சம் வரப்போகுது அப்படின்ற ஒரு சொப்பனம் வருது. இதை விலைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவர் ஏகப்பட்ட பேரை தேடுறாரு, வரல, யாரும் கிடைக்கல. உடனே பானபாத்திரக்காரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ ஜெயிலில் ஒருத்தன் இப்படி பட்டம் இருக்கிறானே, அவன் நல்லவனாச்சே, அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லி பார்வோன் கிட்ட சொல்றாரு. பார்வோன் உடனே யார் அந்த மனுஷன், உடனே அவனை கூப்பிடணுன்னே யோசேப்பை கொண்டு வராங்க, ராஜா சமூகத்துக்கு கொண்டு வராங்க, பார்வோன் கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே பார்வோன் தன்னுடைய கனவை சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே யோசேப்பு அந்த கனவுக்கான அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, 7 ஆண்டுகள் உங்களுக்கு வருகிற விளைச்சலை நீங்க சேமித்து வைங்க அப்படின்னு சொல்றார். அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகுது தேசத்துல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்வோன் என்ன பண்றாருன்னா, உன்னை போல ஒரு தேவ ஞானம் பெற்ற தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இல்ல, அதனால நீதான் முழு எகிப்திற்கும் ராஜா அப்படின்ற மாதிரி அவனை மாத்தி விட்டுறாரு பாருங்க, அதிகாரியா மாத்திறாரு பாருங்க. இந்த 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 போஸ்டிங், இந்த அதிகாரம் யோசேப்பு கிட்ட வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, 7 ஆண்டுகள், இந்த 7 ஆண்டுகள் சாதாரணமா கர்த்தர் பிளஸ் பண்ணல, பரிபூரண விளைச்சலை தந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அந்த 7 ஆண்டுகள் அதாவது சாதாரணமான விளைச்சல் அல்ல, பரிபூரண விளைச்சலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். உங்களை எண்ணி கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணுவார்னா, பரிபூர்ணமா பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்மளை பரிபூர்ணமா பிளஸ் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆமென். உபாகமம் 28:11, உபாகம் 30:9 நான் படிக்கிறேன், உங்களுக்காக எடுக்க வேணாம், நான் அப்படியே படிக்கிறேன், டைம் ஆயிட்டு இருக்கு.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு எல்லாம் சொல்லுங்க பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மகனே, நான் உன்னை பிளஸ் பண்ணும்போது வந்துட்டு வெறுமனே உன்னை அப்படியே பிளஸ் பண்ணிட்டு போயிடுறவர் அல்ல, உன்னை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படின்றார். ஆமென். இங்க பாருங்க, என்ன ஒரு முறை இயேசுவும் அவருடைய தாயார் சீஷர்கள்லாம் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்க திராட்சை ரச குறைவுப்பட்டதுங்க. திராட்சை ரச குறைவுப்பட்டோன்னே இயேசுவின் தாயாகி மரியாள் என்ன பண்றாங்க, இயேசுவை காண்டாக்ட் பண்றாங்க. அவரும் என்ன பண்றாருன்னா சில காரியங்களை சொல்லிட்டு அங்க இருந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் ஜாடிகளை தண்ணீரால நிரப்புங்கன்றார். என்னங்க, ஜாடிகளை தண்ணீரால நிரப்பி இப்ப மொண்டு கொடுங்கன்றாங்க. மொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சவங்க எல்லாரும் சொல்றாங்க, வந்து சண்டை போடுறாங்க. குடிச்சவங்க எல்லாம் வந்து என்னன்னா சொந்தக்காரங்கிட்ட கல்யாண வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போறாங்க. என்னன்னா கவனிங்க, ஏங்க எப்பவுமே எல்லாரும் அதாவது சம்பூர்ணமா சூப்பரா இருக்கிற திராட்சை ரசத்தை முந்தி கொடுத்து பின்பாக ஜன குறைய சுவை குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன முந்தி குறைவான, அதாவது டேஸ்ட்லெஸ், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்த திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டீங்க, பயங்கர டேஸ்டா இருக்கிற எல்லாரும் பார்த்து வேர்க்கத்தக்க சூப்பரான திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கீங்களேன்றாங்க. ஆமென். அப்பா சும்மா சாதாரணமா ஒருத்தரை பிளஸ் பண்ணா கூட எப்படி பிளஸ் பண்ணுவார்னா பரிபூர்ணமா எல்லாரும் வியர்க்கத்தக்க ஆச்சரிய விதத்துல பிளஸ் பண்ணுவார். சில நேரங்கள் உங்களுக்கு ஏன் காத்திருப்பு தெரியுமா? சில நேரங்கள் ஏன் காத்திருப்பு கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? உங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. நீங்க கேட்டவனே கொடுக்கிறதுக்கு அப்பா ரெடி. ஆனா அது எப்படி இருக்குன்னா சில நேரங்களில் குட்டா இருக்கும். எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு சொல்லுங்க? குட்டா இருக்கும். குட் ஜீவோடி குட்டா இருக்கும். ஆனா அப்பா உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு விரும்புறாருன்னா பெஸ்டா கொடுக்கணும்னு விரும்புறாரு. குட் இல்ல, குட்டுக்கு அப்புறம் ஒரு வேர்டு இருக்கு. அது என்னன்னா பெஸ்ட். என்னதுங்க? பெட்டர், குட், பெஸ்டா? குட், பெட்டர், பெஸ்ட் தான் லாஸ்ட் வேர்டு. அதுக்கப்புறம் ஒரு வேர்டு இல்லையா? அதனால தான் இங்கிலீஷ் சொல்றாங்க குட், பெட்டர். உங்களுக்கு வருகிறது நீங்க எதிர்பார்க்கிறது குட்டா இருக்கலாம் அல்லது பெட்டரா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது எப்படி இருக்குன்னா சம்பூர்ணம், பெஸ்ட். ஆமென். உங்களை பெஸ்டா பிளஸ் பண்ணுவேன்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்மளை பூர்ணமாய் பிளஸ் பண்ணுகிறவர் தான் யாருன்னா நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆமென். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவரு தரித்திரரா நம்ம மத்தியில் வெளிப்பட்டதே ஏன் தெரியுங்களா? உங்களை என்னையும் பூர்ணமா பிளஸ் பண்ணணும், உங்களை என்னையும் பூர்ணமா மாத்தணும் தான். அல்லேலூயா. ஆமென். யோவான் 3:2 சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போமா? நம்ம எப்படிங்க இருப்போம் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நல்ல ட்ரெஸ் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை நல்ல மற்றவங்கள மாதிரி பெரிய பில்டிங் எல்லாம் கட்டாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படுகிற நாளில் நம்ம எப்படி இருப்போம்னா அவருக்கு ஒப்பா இருப்போம். ஆமென். அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல உங்களை என்னையும் பூரண சர்க்குணராய் மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பூரணமா மாற போறோம். அதுதான் கர்த்தருடைய விருப்பம் கூட, அதுதான் கர்த்தருடைய ஆசையும் கூட. ஆமென். நீங்க பூரணமா மாற போறீங்க. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் பொழுது நம்ம அவருக்கு ஒப்பா இருப்போமா? வெளிப்படுத்தல ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்துல நம்மையும் உட்கார வைக்க போறாராம். ஆமென். எதுக்குன்னா தகுதி இருக்காங்க நம்ம அவர் கூட உட்காரத்துக்கு? சொல்லுங்க. சரிங்க, பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஊர் தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த கல்யாணத்தில் அவருக்குன்னு ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கூப்பிட்டு அவர் பக்கத்துலேயே ஷீட் போட்டு உட்கார வைப்பாங்கன்றீங்க?
ஊர் தலைவர் பக்கத்துல கூட நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சிங்காசனத்தில் உங்களை நான் உட்கார வைப்பேன்றார். அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் எவ்வளவு பெருசு பாருங்க. நம்மளை எந்த அளவுக்கு அவர் பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அவர் நம்மை பூரணப்படுத்த விரும்புகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லிடுங்க. கவனிங்க, இந்த பூரணத்துக்குள்ள நம்ம போகணும். இந்த பூரணத்தை நம்ம பூரண ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும். பூமியிலையும் சரி, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கும் பொழுது சரி, இந்த 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 ஸ்டேட்டஸ்குள்ள நம்ம வந்துடணும். கர்த்தர் அதான் விரும்புறார். ஆமென். கவனிங்க, ஒரு 2 காரியங்களை நான் ரொம்ப வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். 2 காரியம் தான், பயப்படாதீங்க. 2 காரியம் தான் சொல்ல போறேன். இந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்க வேண்டுமானால், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது இருந்துச்சுன்னா இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பிரதர், நான் சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட விரும்புறேன் பிரதர் சொல்றவங்க கையை உயர்த்தி அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். பூர்ணமா ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? படிங்க சிஸ்டர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். என்ன கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்றேன்னு சொல்லிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அதுவும் சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, உங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பேன்றாரு. உங்களுக்கு சம்பூர்ணமான கிருபைகளை, சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்துவேன்றார். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தகுதியை வேதம் எதிர்பார்க்கிறது. அந்த தகுதி என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. நீங்களும் நான் எப்படிங்க இருக்கணும்? இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு உண்மையா இரு. எல்லாம் சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல். ஆமென். நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் வராது. நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய உண்மை இல்லாத தன்மை. ஆமென். ஆமென். நிறைய காரியம் உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். உங்ககிட்ட கேட்டாலே எதில் சிஸ்டர் உண்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் அதுல இதுல ஒரு பெரிய லிஸ்டே நீங்க கொடுத்துருவீங்க. ஆனா இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்களை, நம்ம சில உண்மை தன்மையை நம்ம இழக்கிறவங்களா இருக்கிறோம், இல்லாதவங்களா இருக்கிறோம். அதை மாத்திரம் அவங்களுக்கு காண்பித்து ஒரு 2 காரியம், ஒரு 3 காரியம் இருக்கு. ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு மீதி 2 காரியத்தை கொஞ்சம் வேகமா சொல்லி சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். கவனமா கவனிங்க. எந்தெந்த காரியத்துல கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து ரூத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மைக் இருந்தா வாசிங்களாமா. ரூத்தின் புத்தகம் 3:9-10. சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. அப்படி ஒரு புக்கே இல்லைன்றீங்களா? வாசிங்க சிஸ்டர். 3:9-10 வாசிக்கிறீங்க? வாசி. 3வது அதிகாரம் 9வது வசனம். நான் வாசிக்கிட்டீங்களா? நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, எதலங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்களில் காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்க குணத்துல, உங்க கேரக்டர்ல நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச காரியம் தான். ரூத்து நகோமி என்ன பண்றான்னா, பெத்லகேம்ல பஞ்சன்னு மோவாப் தேசத்துக்கு போறா. அங்க அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறா. தெரிஞ்ச காரியம். அங்க பிள்ளைகளை இழக்கிறா,
புருஷனை இழக்கிறா. இப்போ மருமகளை பார்த்து சொல்றா, பெத்லகேம்ல கர்த்தர் பஞ்சத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம், நாங்கெல்லாம் அங்க போறோமா, ரொம்ப தூரம் பிரயாணப்படணும், அதனால நீங்க வராதீங்க, ஏற்கனவே நானே கணவனை இழந்து துக்கத்தில் இருக்கிறேன், அதனால நீங்க வாலிப பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, போயிட்டு நீங்க மறுமணம் செய்து கொள்ளுங்க, திருமணம் வேற ஒரு திருமணம் செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றா. அதுல ஓர்பால் என்ன பண்றான்னா, ஆக்சுவலா சரித்திரம் என்ன சொல்லுது, இந்த ஓர்பால ரூத்தா அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்லுது. ஆமே, ஓர்பால என்ன பண்றான்னா இந்த வார்த்தை கேட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லி போயிடுறான். ஆனா ரூத் என்ன பண்றான்னா, கவனிங்க, நகோமியை பார்த்து சொல்றா, நீங்க எவ்விடத்துல போவீங்களா நானும் அந்த இடத்துக்கு வருவேன், நீங்க மரணம் அடைகிற அதே இடத்துல நானும் மரணம் அடைவேன்னு சொல்லிட்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ன பண்றானா அப்படி சொல்றா. அதனால என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, நான் உங்க கூட தான் வருவேன்றத அவ ஸ்ட்ராங்கா சொல்லிடா பாருங்க. அவ அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறதுனால நகோமி அவளை பெத்லகேமுக்கு கூட்டு வந்துடுறா. கூட்டு வந்தோடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரூத் என்ன பண்றானா, வயல் நிலத்துக்கு போய் அவ என்ன பண்றானா சில காரியங்கள் எல்லாம் எடுக்கிறா, வயல் வேலையை செய்யறா. அப்போ போவாஸ் கண்கள்ல ரூத்துக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு தயை கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? தயை கிடைச்சி போவாஸ் ரூத்தை விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே இப்போ இந்த காரியெல்லாம் நடந்த உடனே அவ ரூத் என்ன பண்றானா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே நகோமி கிட்ட தான் சம்பாதித்த, தான் அறுவடை செய்த, தான் எடுத்த அந்த காரியத்தெல்லாம் காண்பிக்கும் பொழுது, கவனிங்க அருமையானவர்களே, நகோமி பார்த்து வியப்படைகிறா. ஏன்னா அதாவது இவ ஏற்கனவே ஒரு அந்நிய தேசத்து பெண்ணு, அவ்வளவு சீக்கிரம் இவளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால நீ யார் நிலத்துக்கு போனேன்னு விசாரிக்கிறா பாருங்க. விசாரிச்சோன்னே இவ சொல்றா, நான் போவாஸ் நிலத்துக்கு. உடனே இவளுக்கு ஒரு மைண்ட்ல ஆவியானவர் பேசினாரான்னு தெரியல, பல்ப் எரியுது. என்னன்னா, என் மருமக இந்த கோலத்தில் இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கணும்னு சொல்லி அவ சொல்றா, நீ உடனடியா போய் குளித்து உன் வஸ்திரத்தை மாத்து. என்னன்னா, நீ விதவை என்கிற வஸ்திரத்துல இருக்கிறல்ல, அந்த வஸ்திரத்தை மாத்தி நல்ல உடைய அணிந்துகள் அணிஞ்சி, போவாஸ் நம்முடைய நெருங்கின உறவு சேர்ந்தவன், அவன் உன்னை திருமணம் செய்து கொள்றதுக்கும் அவன் பாத்திரவானா இருக்கிறான், அதனால நீ ஒன்று பண்ணு, குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி, இன்னைக்கு எல்லாரும் களத்தில் தான் இருப்பாங்க, போவாஸ் களத்தில் தான் இருப்பான், நீ புறப்பட்டு போய் போவாஸ் கிட்ட போயிட்டு மீதியெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்றா பாருங்க. நகோமி இப்படி சொன்னோடனே ரூத் என்ன பண்றா, கீழ்ப்படிஞ்சு போவாஸ் நிலத்துக்கு போறா பாருங்க. நைட் டைமுங்க, நைட் டைம்ல இப்போ என்ன பண்றா ரூத்து, போயிட்டு போவாஸின் பாதத்துல படுத்துட்டா, போவாஸின் பாதத்துல உட்காந்து அப்படியே அந்த கட்டில் மேல தலையை வச்சுட்டா. போவாஸ் பரண்டு விண்டு படுக்கும் பொழுது கால் அடிப்படுது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உடனே கேட்கிறாரு, யாருங்க, யார் நீங்க யார் அப்படின்னும் போது அவ சொல்றா, நான் உமது அடியாளாகிய ரூத்துன்றா. நாங்க நான் உம்முடைய அடியாளாகிய ரூத்து அப்படின்னு உடனே ஏமா வந்திருக்கிறோன்னு அவ சொல்றா, உம்முடைய போர்வையை என் மேல போத்துங்க. தமிழ்ல படிக்கும் பொழுது என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சால்வையில் அவங்க ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த காரியங்களில் அவங்களோட அதிகாரங்கள்லாம் இருக்கும். என்னங்க சொல்லுங்க? அதிகாரங்கள் இருக்கும் பாருங்க. அந்த சால்வையில் தான் அவங்க யாரு. இப்போ நம்ம தலைவர்ன்றது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க? ஊர் தலைவர்ன்றது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறோம்? சால்வை இல்லைக்கா, நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பேனரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அப்படிதானுங்க. இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் எம்பின்னு பேனரை போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், காரில் பயங்கரமா வெள்ளையும் சொல்லியமா இறங்குவார். அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சு. அது மாதிரி கவனிங்க, என்ன சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. போவாசுடைய வஸ்திரத்துல அவன் என்ன அதிகாரத்துல உடையவனா இருக்கிறான், அவனுடைய சொத்து பத்து என்ன, அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றது அதுல எழுதப்பட்டிருக்கும் அந்த சால்வையில. இவ சொல்றா, உம்முடைய போர்வையை என் மேல போத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆதரவற்றவளா இருக்கிறேன், எனக்குன்னு யாரும் துணையில, இப்போ உங்க அதிகாரத்துக்குள்ள வர விரும்புகிறேன்றா. என்னங்க, உங்க ஆளுகைக்குள்ள வர விரும்புகிறேன்றா. இதை கேள்விப்பட்ட உடனே போவாஸ் என்ன பண்றாருன்னா அவளை பிளஸ் பண்றாரு. என்ன பிளஸ்னா, உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின நற்குணம் சூப்பர் என்ற. ஆமேன் ஆமேன். நீ நகோமியோட வந்தது நல்ல குணம்,
நீ மாமியார திட்டாம அவளை ஆதரிச்சு அவளை நேசித்து அவளோடு ஒப்புரவாகி வந்த பத்தியா, அது நல்ல குணம் தான். ஆனா அதை விட உன்னுடைய இந்த பிந்தின நற்குணம் ரொம்ப சூப்பர்ன்றாருங்க. இந்த நற்குணசாலியா இந்த குணத்துல நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென், ஆமென். அவர் சொல்றார், போவாசு, நீ யாரோ சில ஐஸ்வர்யவான்கள் பின்னாடி போயிருக்கலாம். நீ நினைச்சிருந்தேனா யாரோ ஐஸ்வர்யவான்கள் பின்னாடி போயிருக்கலாம். எங்க ஊர்ல ஏகப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, எங்க ஊர்ல அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. நீ நகோமியோட வந்தது நல்லது, நகோமிக்காக பாடுபடுறது உண்மை. ஆனா நீ நினைச்சிருந்தா இங்க ஏதோ வாலிபர்கள் பின்னாடி நீ போயிருக்கலாம், தவறான வழியில போயிருக்கலாம். ஆனா நீ உன் கற்பை காத்துக்கொண்டு நீ என்ன பண்றன்னா, என்ன தேடி வந்த இல்லையா, என் அதிகாரத்துக்கு கீழே வரணும்னு விரும்பணும் இல்லையா, உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் நல்லதுன்ற. ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற சபையாருக்கு நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருந்திருக்கும் பாருங்க, அதை விட பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லணும், உங்களுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற இப்ப இருக்கிற நீங்க உங்களுடைய குணாதிசயம் நல்லதா இருக்கணும்ன்ற, அதுல நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ரூத்து நினைச்சிருந்தா மாமியாருக்கு தெரியாம அவ என்ன பண்ணிருக்கலாம்னா எந்த வழியிலையும் போயிருக்கலாம். ஆனா அவ அப்படி போல, அவ தன்னுடைய மாமியாருக்கும் தன் தேவனுக்கு அவ உண்மையுள்ளவளா இருந்தா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் எதில உண்மையுள்ளவங்களா நம்ம இருக்கணும்னு விரும்புறாரு தெரியுமா? உங்க பர்சனல்ல, உங்க கேரக்டர்ல நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும். ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி எழுதுறார். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு எழுதுறாரு, உன் இளமையை குறித்து ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். உங்க குணாதிசயத்தை குறித்து, உங்க கேரக்டரை குறித்து, சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஆடல் பாடல் சத்தம், சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது அந்நிய பாஷையின் சத்தம், அப்படியே இந்த வாசப்படியை தாண்டின உடனே உங்க கேரக்டரை மாறிடக்கூடாது. நீங்க என்ன சொல்றதுன்னா, பச்சொந்திய போல அங்க ஒரு வேஷமும் இங்க ஒரு வேஷமும் போடக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்னா, உங்க குணாதிசயத்துல உண்மையுள்ளவங்களா இருக்கணும். ஆமென். குணாதிசயத்துல உங்க வார்த்தை உண்மையா இருக்கணும். அதுதானே சொல்லுது, உங்க வார்த்தையில நீங்க உண்மையா இருக்கணும், உங்க பார்வையில நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும், உங்க நடக்கையில உண்மையுள்ளவங்களா இருக்கணும். மாறி மாறி நடக்கிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். பாம்புக்கு தான் என்ன நாக்கு? 2 நாக்குன்னு வாங்க. நீங்க பாம்பா? சொல்லுங்க, சொல்லுங்க. பாம்பா நீங்க? மாத்தி மாத்தி பேசுறதுக்கு பாம்பா நீங்க? இல்ல, கர்த்தருடைய சாயல உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உங்க குணாதிசயத்தை பத்தி யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. உங்க குணாதிசயம், உங்க கேரக்டர் வைஸ்ல உங்களை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது. ஆமென். ரூத்துடைய கேரக்டர் குறித்து போவாஸ் சாட்சி கொடுக்கிறாரு, உன் பிந்தின குணாதிசயம் சூப்பர், முந்தினதை விட பிந்தினது சூப்பர். அதே மாதிரிதான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும், உங்க முந்தின நற்குணத்தை காட்டிலும் இப்ப இருக்கிற உங்க கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்னு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும். ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், என் கூட எடுத்துங்க அந்த வசனத்தை. ரொம்ப முக்கியமான வசனம். 1 தீமோத்தேயு 4:1. அதுலயே 4 மேல 1வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். ஆவியானவர்
வெளிப்படையா ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. என்னன்னா, பிற்காலங்களிலே, அதாவது இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கடைசி யுகத்துல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. கவனிங்க, இந்த கடைசி காலத்துல நிறைய பேர் எப்படியா இருப்பாங்கன்னா, மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, என் கூட சத்தமா சொல்லுங்க. அது என்ன பிரதர் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மனசு இது தப்புனே சொல்லாது, எல்லா அக்கிரமும் செய்வாங்க, ஆனா அது அவங்களுக்கு தப்புனே உரைக்காது. அநேகரை கண்ணீர் விட வைப்பாங்க, அது தப்புனே புரியாது. மரமண்டையை விட மோசமான மண்டையா இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தான் செய்யறது தப்புனே தெரியாத இருக்கிறவங்க தான் மனசாட்சியில சூடு உண்ட. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சரளமா போய் சொல்லுவாங்க. சில பார்த்து சும்மா அப்படியே அடிச்சு விடுவாங்க பாருங்க, பார்த்தா உண்மை மாதிரியே இருக்கும், அப்படியே நம்பிடலாம். தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனா பின்னாடி போய் பார்த்தா அத்தனையும் பொய்யா இருக்கும், புரடாவா இருக்கும். ஆமே, இவங்க தான் யாருன்னா மனசாட்சியில சூடு உண்ட பொய்யர். சபை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நீங்களும் நானும் ஒரு தவறு செய்யும் பொழுது உடனே ஆவியானவரால் குத்தப்பட்டு, இங்க பாருங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன நம்ம பெரிய பக்திமான்னு நான் சொல்ல, நம்மலாம் 100% பரிசுத்தமா இருக்கிறோம் நான் சொல்ல. ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம தவறுன உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிச்சு உங்களை திருத்துறாரான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க செய்யற ஒரு தவறுக்கு இம்மீடியட்டா ஆவியானவரால குத்தப்பட்டு நீங்க உடனடியா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்கன்னா நீங்க சரியான பாதையில் இருக்கிறீங்க, உங்க கேரக்டர் சரியா இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீங்க செய்யற தப்பே செஞ்சுன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு உணர்வே இல்லைன்னா நீங்க நிச்சயமா நான் சொல்லுவேன், உங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யல. நீங்க சூப்பரா பிரசங்கிக்கலாம், நான் பேசுறது புரியுதுங்களா பிரதர்? அவங்க அவ்வளோ அக்கிரம் செய்யற நல்லா பிரசங்கிக்கிறாங்களா பிரதர்? நல்லா பிரசங்கிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தவறு செஞ்சுட்டே இருப்பாங்க, அதை பத்தி அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க, மனசாட்சியில சூடுண்டு பொய்யாயிட்டு இருப்பாங்க. அவங்கள டோட்டலா பிசாசு டேக் ஓவர் பண்ணிருப்பான். யாருங்க டேக் ஓவர் பண்ண? நான் சொல்லுங்க வசனத்தை, நீங்க அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ படிங்க. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. பொய்யருடைய மாயம் பண்ணுவாங்க, மாயமாலமா பாடுவாங்க, மாயமாலமா ஆராதிப்பாங்க, மாயமாலமா பிரசங்கிப்பாங்க, மாயமாலமா அப்படியே பரிசுத்தமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, மாயமாலமா சபைக்கு வருவாங்க, மாயமாலமா பண்ணுவாங்க. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு. பாருங்க யாருக்குங்க? பிசாசுகள். எல்லாம் சொல்லுங்க யாருக்கு? அவங்க தன் ஆத்துமாவை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க? பிசாசின் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்க சொல்ற எந்த பொய்யும் அவங்களுக்கு பொய்ன்னு தெரியாது, அவங்க செய்யற எந்த பாவமும் பெருசா அவங்களுக்கு பாவம் தெரியாது. அவங்க மனசாட்சியில சூடுண்ட பொய்யராக, அவங்க பிசாசின் உபதேசத்துக்கு தங்களை விட்டு போட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. நம்ம எதனா பாவம் செஞ்சு குத்தப்படுறோமா, இல்ல குத்தப்படாம செய்ததே சந்தோஷமா? பாவம் செய்யும் போது சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? சிலர்லாம் பாவத்தையே சந்தோஷமா செய்வாங்க, அது பாவனே தெரியாம செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க வேதம் சொல்லுதுன்னா, பிசாசுக்கு தன்னை முழுசா கொடுத்துட்டாங்க. பிரதர் பைபிள் படிக்கிறாரா பிரதர்? சர்ச்சுக்கு வராரு, சர்ச்சுக்கு தான் வருவாங்க, பைபிள் தான் வச்சுருப்பாங்க கையில, பைபிள்லாம் கூட நல்லா படிப்பாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்க முழுசா அவங்கள யார் ஆளுகை செய்து அந்நிய பாஷையெல்லாம் கூட பேசுவாங்க. யாருங்க சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. அந்நிய பாஷை கூட சூப்பரா அந்நிய பாஷை கூட பேசுவாங்க. ஆனா அவங்க யாருக்கு தானே வித்துட்டு இருக்கிறாங்க? டோட்டலா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பிசாசு தான் ஆளுகை செய்திருப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும் சபை, கடைசி காலங்களில் ஜாக்கிரதையா இருக்கணும் சபை. வேதம் சொல்லுது,
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில், இந்த கடைசி காலங்களில், இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அநேகர் சபையில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் சரி இருக்காது. கேரக்டர் வைஸ் சரி இருக்காது. கேரக்டர்ல சரி இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள அவங்கள போய் கொண்டு போய் வச்சாதான் அவங்களுடைய சுபாவமே வெளிப்படும். வெளியில வந்து சூப்பரா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமேன். உள்ளுக்குள்ள போனாதான் தெரியும் அவங்க இருதயம் வெறும் ஓட்டை, வெறும் வாயை திறந்தா பொய், பேச்சு நயவஞ்சகம், பார்வை நயவஞ்சகமான பார்வை, நடக்க மோசமான நடக்க. ஆனா சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அவங்களுடைய நடக்க எப்படி இருக்கு தெரியுங்களா? அவங்கள விட ஒரு பரிசுத்தமான நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க. நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். ஊழியக்காரனாக எனக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. என்னையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து என் ஆவியானவர் இது தப்புன்னு எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா நானும் எங்க தெரியுமா இருக்கிறேன்? பிசாசு கையில மாட்டின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமேன். ஜாக்கிரதையா இருக்கணும் சபை, ஜாக்கிரதை. உங்க கேரக்டரை நீங்க சோதிச்சு பாருங்க. ரூத்தை பத்தி போவாஸ் சொல்றார், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் கேரக்டர் நல்லா இருக்குமா, அதனால நீ மோவாபிய ஸ்திரியா இருக்கலாம். உன்னை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கலாம், பரவாயில்ல எது சொல்லியிருந்தாலும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்றேன்ற. அவ உண்மையா இருந்ததுனால பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. உங்க உண்மைத்தன்மை தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருங்க. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, சூடுண்ட பொய்யருடைய மாயமாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். இங்க பாருங்க, அவங்க முழுக்க முழுக்க யாரோட உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்துறாங்க? பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன கவனிங்க, கடைசியில் அவங்க லைஃப் எப்படி தெரியுமா ஆயிடும்? விசுவாசத்தை விட்டே விலகி போயிடும். இயேசு விட்டே விலகி போயிடுவாங்க. இயேசு விட்டே விலகி போயிடுவாங்க. ஸ்டார்டிங்ல சின்ன பிரச்சனை தான், சின்ன பாவம் தானே பிரதர், சின்னது தானே பிரதர் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இயேசுவை விட்டே போயிடுவாங்க. இயேசு விட்டே போயிடுவாங்க. டோட்டலா பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எடுத்து மறுபடியும் ரட்சிப்புக்குள்ள வராதபடிக்கு அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டுருவான். யூதாஸ் காரியத்து வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவன் சின்ன பண ஆசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். சின்னதா ஆசைப்பட்டான். 20 வெள்ளி காசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஒரு பணம் தான். அதுக்கு தான் ஆசைப்பட்டான். சின்ன காசு, மன்னிக்கணும் 30 வெள்ளி காசு, மன்னிச்சிருங்க. ஏன்னா 30 வெள்ளி காசு நானே சொல்லிட்டேனே. எத்தனை வெள்ளி காசுங்க? 30 வெள்ளி காசு. யோசேப்பு தான் 20 வெள்ளி காசா? யோசேப்பு கதையை இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். யோசேப் பற்றி தான் அத்து சொல்ல போகிறேன். அந்த கதை அப்படியே இதில் சிங்க் ஆயிடுச்சு. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. பாஸ்ட் போகிறீங்க. கவனிங்க, 30 வெள்ளி காசு அது வந்து ஒரு சொற்பமான பணம் தான். அவன் இன்னும் தங்கத்துக்கெல்லாம் ஆசைப்படல, வெள்ளி காசுக்கு தான் ஆசைப்படுறான். கவனிங்க, அவன் வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டான். பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வஞ்சித்து பிசாசுக்கு தான் அப்படியே விட்டு கொடுத்து இயேசுவோட கூட இருந்தாங்க. அற்புதங்களை செய்யும் போது கூடவே இருந்தாங்க. அதிசயங்களை கூடவே தான் இருக்கிறான். ஆண்டவரோடு கூடவே தான் இருக்கிறான். ஆனா கடைசியில் ரட்சிப்பை விட்டு விலகிட்டான். சபை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஆத்துமாவை பிசாசு திருடி விட நீங்க விட்டுறக்கூடாது. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. நீங்க உங்க கேரக்டரை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. ஒரு தவறு வரும்பொழுது உடனே ஆவியானவர்கள் குத்தப்பட்டு எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி போறானோ, ஆண்டுடைய பாதத்தில் விழுறானோ, அவன் மட்டும்தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஆமேன். நற்குணசாலி. ஆமேன் சொல்லுங்க. உங்க குணாதிசயத்துல உங்களுக்கு உண்மை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிபூர்ணமா பிளஸ் பண்ணுவார். ஆமேன். 2வது 3வது நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமா, டைம் இல்லாதனால. மனுஷருக்கு முன்பாக நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். யாருங்க? முதல்ல உங்க கேரக்டர்ல உண்மை தன்மை இருக்கணும். 2வது மனிதர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும். ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு எஜமான் என்ன பண்றாருன்னா, வெளியூருக்கு போறதுக்காக தன் வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு 5 தாளந்து கொடுக்குறார். இந்த வச்சுக்கோ, நீ என்ன வேணா இதை சம்பாதி, இது வந்து நீ இதை வச்சு நீ வியாபாரம் பண்ணுன்னு கொடுக்குறார். இன்னொருத்தங்கிட்ட 2 தாளந்து கொடுக்குறார், இன்னொருத்தங்கிட்ட 1 தாளந்து. வெகு நாள் ஆயிடுச்சு, அவன் போயிட்டு வெகு நாள் ஆயிடுச்சு. இப்போ வெகு நாள் கழிச்சு திரும்ப வராரு அந்த எஜமான். வந்து வேலைக்காரனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க வராங்க, ஓடி வராங்க. எஜமான பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வராங்க. ஓடி வந்து மத்திய 25வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. இப்போ டைம் இல்லை, மத்திய 25ல் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதில் ஓடி வராங்க எஜமான பார்த்து. இந்த 5 தாளந்து வாங்கின ஓடி வரான். எஜமானே 5 தாளந்து கொடுத்தீங்கல்ல, அதனால அந்த 5 தாளந்தை நான் வாங்கி அதை நான் சம்பாதித்து என்ன பண்ணேன்னா, இப்போ வேற ஒரு 5 தாளந்தை நான் சம்பாதித்து இருக்கிறேன். இப்போ என் கையில் 10 தாளந்து இருக்குன்றான். உடனே எஜமானுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மனுஷன் எனக்கு முன்பதாக எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அதனால கர்த்தர் அந்த எஜமான் என்ன பண்றான், அவனை நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தல, அதனால நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாரு, இந்தா நீ அநேகத்துக்கு அதிகாரியாருன்னு அவனை பிளஸ் பண்றார். அதே மாதிரி 2 தாளந்து வாங்கினவன், இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன ஆயிட்டான்னா உண்மை இல்லாதவனா இருந்தான். எப்படிங்க சொல்லுங்க? உண்மை இல்லை அவன்கிட்ட. அதனால் அவனை அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துல அவனை போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபை, மனுஷருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறீங்களா? மனுஷர், நீங்க பார்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க உண்மையா இருந்து பாருங்க. இங்க பாருங்க, இந்த உண்மையை குறித்து நான் சொல்றேன் பாருங்க. சில நேரங்கள் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது அந்த உண்மையே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த உண்மையே உங்களுக்கு லாபத்தை கொண்டு வராது. நம்ம கடை ஏதோ வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அவன் அநியாயமா வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு வந்து சேல்ஸ் நிறைய ஆகும். நம்ம உண்மையா நடத்துவோம் அந்த கடையை, ஆனா நம்மளுக்கு லாபமே வராத மாதிரி இருக்கும். பரவாயில்ல, லாபத்தை கொடுக்காது உண்மை. உங்களுக்கு வந்து அது வந்து ஜனங்கள் மத்தியில் ஒரு பேர் புகழை ஏற்படுத்தாது. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா, ஆரம்பத்துல தான் அப்படி இருக்கும், முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமா மாறும். நீங்க உண்மையா மட்டும் இருந்து பாருங்க. ஆரம்பம் ஒருவேளை எல்லாராலும் எதிர்க்கப்படலாம், எல்லாராலும் நீங்க புறக்கணிக்கப்படலாம், எல்லாராலும் நீங்க தள்ளப்படலாம், ஆனா முடிவு வரைக்கும் அப்படி இருக்காது. முடிவு சம்பூர்ணமா மாறிடும். உதாரணத்துக்கு யோசேப்பு அண்ணனுங்களுக்கு உண்மையா இருந்தாரு, அண்ணனுங்க வித்துட்டானுங்க. இப்போ எகிப்துக்கு வராரு, கவனிக்கிறீங்களா? எகிப்துக்கு வராரு. எகிப்துக்கு வந்து இப்போ போர்த்திபா வீட்டில் இருக்கிறாரு பாருங்க. போர்த்திபா வீட்டில் அவங்க மனைவி அவன் மேலே கண்ணு போடுறான். ஏன்னா அங்கே பாருங்க, என்ன அவ்வளோ பெரிய ஆண் அழகனா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எகிப்தியர்கள்லாம் ரொம்ப கரேன்னு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆப்பிரிக்கர்கள் கருப்பினத்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரிஜினல் எகிப்தியர்கள் கருப்பாக இருப்பாங்க. இவன் வந்து இஸ்ரவேலன், இவன் எப்படி இருப்பான்னா சிவப்பாக இருப்பான். அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவனை பார்த்தோன்னே கொஞ்சம், இன்னைக்கு கூட வாலி பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, கல்யாணம் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. பையன் எப்படிங்க வேணும்? வெள்ளையா வேணும். பொண்ணு எப்படி வேணும்? வெள்ளையா வேணும். கேட்டிருக்கீங்களா நீங்க? சில பொண்ணுங்களை பசங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்டா ரிஜெக்ட் பண்றான்? நல்ல பொண்ணு தான், நல்லா படிச்சிருக்கே, கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை வெள்ளையா இல்லை, கருப்பாகுது அந்த பொண்ணுன்னு வெள்ளையை எதிர்பார்ப்பாங்க பாருங்க. இவர் வெள்ளையா இருந்தோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, புருஷன் இல்லாத போது நீ எனக்கு என் கூட தவறா நடக்கவா அப்படின்னு கூப்பிடுது பாருங்க. இவன் என்ன பண்றான்னா, அவன் சொல்றான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் படிக்கணும். ஆதியாகமம் 39 7, 8, 9 பாருங்க. 9வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். 7ல இருந்தே படிங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல். இந்த வசனம் ரொம்ப முக்கியம், திரும்ப வாசிங்க அதை சத்தமா. இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில், என்கிட்ட இருக்கிற எல்லாமே யாதொன்றையும் குறித்தும் எஜமான் என்ன பண்ணிருக்கிறார்னா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். என்ன நம்பி கொடுத்திருக்கிறார். என்னதான் சூப்பர்வைசரா வீட்டுக்கு வச்சிருக்கிறார். ஆக்சுவலா நான் அடிமை, என்ன அடிமையா பார்க்காம எனக்கு சூப்பர்வைஸ் போஸ்டிங்க கொடுத்திருக்கிறார் என் எஜமா. அப்படி அந்த எஜமானுக்கு நான் எப்படிங்க துரோகம் செய்வேன்றான். ஆமென் ஆமென் ஆமென். ஆக்சுவலா என்ன பாருங்களேன் ஒரே நிமிஷம். நீங்க டெய்லியும் சந்திக்கிற 2 இடம் என்னென்ன தெரியுமா? உங்க வேலை ஸ்தலம். எதுங்க? உங்க வேலை ஸ்தலம். அந்த வேலை ஸ்தலத்துல மனுஷருக்கு முன்னாடி நீங்க உண்மையா இருக்கணும். பணத்தை கையாளுகிற விஷயத்தை ஆகட்டும், மனிதர்களை
நீங்க உண்மையா இருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்க சொல்லணும். மறைச்சி சோப் போட்டு மழுப்பி அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு கொண்டு போகணுன்றதெல்லாம் வேணாம். நீங்க உண்மையா இருங்க. அந்த உண்மை உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். உண்மையா இருங்க. உள்ளதை உள்ளதுன்னு நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, ஒத்துங்க, ஆமா நான் தப்பு பண்ணேன், தண்டனை கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே தண்டனை உங்களுக்கு பின்னாடி ஆசீர்வாதமா மாறும். ஆமென். யோசேப்பு உண்மையா இருக்கிறான். அது நிமித்தமா அவனுக்கு ஜெயில் தண்டனை வந்தது உண்மை. அந்த ஜெயிலே அவனுக்கு பெர்மனன்ட் லைஃப் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல. அவன் எகிப்துக்கே அதிகாரியா மாற பரிபூர்ண ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வந்தது. ஆமென். சின்ன உண்மை தன்மை அவனை உயர்த்தினது. ஆமென். இன்னைக்கு சபை கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். முதல்ல சொல்ல நீங்க எப்படி உண்மையா இருக்கணும்? உங்க கேரக்டர்ல நீங்க உண்மையா அந்த உண்மையை நீங்க வெளிப்படுத்தணும். கேரக்டர் வைஸ் நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்காக ஆக்டிங் பண்ணக்கூடாது. உங்க கற்புல, உங்க அன்புல நீங்க அன்பு காட்டுறீங்களா அது உண்மையா இருங்க. நீங்க பாசம் காட்டுறீங்களா அது உண்மையா இருங்க. ஆமென். உங்க விசுவாசத்துல உண்மையா இருங்க. உங்க வார்த்தையில பூர்ண புருஷனா இருக்கணும். நீங்க தனக்கு தான் ஆணையிட்டதுல நஷ்டமே வந்தாலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, தவறிடக்கூடாது. ஆமென். அது எப்படியாக நிறைவேற்றணும்னு விரும்பணும். அவன் தான் பூர்ண புருஷன். உங்க வார்த்தையில, நடக்கையில, கற்புல, அன்பில, விசுவாசத்துல விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். உங்களை ஒரு எக்ஸாம்பிளா விசுவாசிங்க பார்க்கணும். ஊழியக்காரனானாலும் சரி, மூப்பரானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, நீங்க யாரா வேணா இருக்கலாம். சபையில நீங்க ஒரு மாதிரியை காண்பிக்கணும்னு கர்த்தர் விரும்பும். நீங்க உங்க கேரக்டர்ல உண்மைத்தன்மை இருக்கணும். ஆமென். ரெண்டாவது சொல்லிடுங்க, யாருக்கு உண்மையா இருக்கணும்? மனுஷருக்கு முன்பாக யோசேப்பு உண்மையா இருந்தாரா? சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டாரா? மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். நீங்க யாருக்கு உண்மையா இருக்கணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக உண்மையா. ஆமென். தேவனுக்கு முன்பாக உண்மையா. டைம் இல்லை, நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். தானியேல் எப்பவுமே 3 வேளை ஜெபம் பண்றவன். அதுதான் அவன் கேரக்டர். அவன் அப்படிதான் இருப்பான். தேவனுக்கு முன்பாக எப்போ தன் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ற மனுஷன். இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, 30 நாள் 1 மாசம் யாரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராஜா கிட்ட தான் எந்த ஒரு தேவையானாலும் ராஜா கிட்ட தான் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டவொடனே இவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கெல்லாம் பயப்பட்டாரா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு சட்டம் போடுறாங்க வச்சுங்களேன், ஞானஸ்தானம் எடுத்தா போதாது, பேர் மாத்திருந்தா போதாது, உங்க ஜாதி சர்டிஃபிகேட்ல கிறிஸ்டியன்னு மாத்திருக்கணும், அவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகணுன்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. நீங்களாம் வருவீங்க? அதான் வர்றவங்க வருவீங்க, வராதவங்க என்ன இல்லை, அவங்க இப்படி ஒரு இது பண்றாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க உங்க ஜாதி சர்டிஃபிகேட்ல நீங்க இந்துனே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் கொடுக்கப்படும், வீடு தேடி இந்த சலுகையெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? நின்றுடுவாங்க. நிறைய பேர் நின்றுடுவாங்க. ஏங்க ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்புக்காக போய் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வந்துடும்? ஸ்காலர்ஷிப் 1000 ரூபாய். இப்போல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. 1500 ரூபாய், 1000 ரூபாய், 2000, 3000, அவ்வளோதான். இதுக்காக இயேசுவே இல்லைன்ற சொல்றேன் நான். இயேசு எனக்கு யாருன்னே, யூதாஸை விட மோசமான ஆளாலாம் மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, பிரதர் யூதாஸ் தான் பிரதர் பெரிய பாவின்றோம். இல்லை இல்லை, அதை விட பெரிய பாவிலாம் சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருக்கணும். எப்பவுமே கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்குள்ள வரணும். உங்க போனை எடுக்கும் பொழுது, நீங்க உங்க வீட்டுக்குள்ள தனியா இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலையும் என்னை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, என் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூடவே என்னை பார்க்குற ஒரு கர்த்தர் இருக்கிறாருன்ற உணர்வு வந்து நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆமென். தானியேல் அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. என் உண்மையில நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் முன்பு அவர் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்க்கிறார். ஆமென். பிரச்சனை வந்தது உண்மை. அவனுடைய உண்மை நிமித்தமா அவனை சிங்கங்களின் கெபியில போட்டது உண்மை. ஆனா சிங்கங்கள் அவனை சேதப்படுத்துச்சா? சொல்லுங்க. சேதப்படுத்தவே இல்லைங்க, சேதப்படுத்தவே இல்லை. நீங்க அந்த வசனத்தை எடுங்க, தானியேல் 6:20. ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை. தானியேல் 6:20 எடுத்து வாசிங்க. எல்லாருமே எடுங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. தானியேல் 6:20.
படிங்கக்கா. தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, படிங்கக்கா, அது அடுத்து படிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இங்க பாருங்க, நைட்டு போய் சிங்ககபில போட்டாங்க, சாயங்காலம் சிங்ககபில போட்டாங்க, நைட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஜோலி, சிங்கம் அவனை கொன்னுடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். ஆனா ராஜாக்கு தூக்கம் வரல. ஐயோ, இவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறனாச்சே, இவன் உண்மையுள்ளவனாச்சே, இவன் உண்மையா இருப்பானாச்சே அப்படின்னு சொல்லி வெடிஞ்சு வெடியாதமா விடிய காலம் ஓடுறாரு இவர் சிங்ககபியாண்ட ராஜா. ஓடி போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்பி வச்சாரா அப்படின்றார். கூப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுது, எல்லாரும் பாக்குறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தானியேல் மேட்ரு, சிங்கம் அவ்வளவுதான் கொன்னுச்சு. திடீர்னு ஒரு சத்தம் வருது பாருங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. வந்து பாருங்க, எதிராளிகளுக்கெல்லாம் ஒரு என்னடா இது, தானியேலை சிங்ககேபில போட்டோம், அவன் உயிரோடு இருக்கிறான், நம்பவே இல்லை. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப படிக்க போறோம், கவனிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டாரு. அதேனென்றால், ஏன் தெரியுமா அப்படி தூதனை அனுப்பி கட்டி போட்டாரு? ஏன் தெரியுமா? பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. அவருக்கு முன்பாக, நானு என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்க பாருங்க, நான் வச்ச என் வேலையிலயும் நான் உண்மையா இருந்தேன், என் தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனா இருந்தேன். ஆமென், ஆமென். உங்க வேலையில நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பு, நீங்க புருஷரா இருக்கலாம், உங்க மனைவிக்கு நீங்க உண்மையுள்ளவங்களா இருங்க. நீங்க மனைவியா இருக்கலாம், உங்க புருஷருக்கு நீங்க உண்மையுள்ளவங்களா இருங்க. எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, சில காரியங்கள்ல பிரச்சனைகள் மாதிரி நீங்க சந்திக்கிறதுக்கு நேரிடும். ஆனா இல்லைங்க, உங்களுடைய உண்மை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். ஆமென், அல்லேலூயா. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. அவன் சாவர வரைக்கும் அவன் காரியம் எப்படிங்க இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு காரியத்தை எடுக்கிறோம், ஜெயிச்சிடறோம், ஒரு காரியத்தை எடுக்கிறோம், தோத்துறோம், விழுந்து எழறோம். ஆனா வேதம் தானியேலை குறித்து சொல்லுது, தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாகவே இருந்தது. நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணுமா? உண்மையா இருங்க, மனுஷனுக்கு முன்னாடி உண்மையா இருங்க, தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருங்க, உங்க கேரக்டர் வைஸ்ல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பி கொடுத்த ரட்சிப்பை வீணாக்கிறாதீங்க. உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பை, உங்களை நம்பி இந்த பூமிக்கு வந்து தான் வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேரை சொல்லி ஏமாத்திடக்கூடாது. நம்ம என்ன சொல்லிருந்தாங்க? ஏமாத்திடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களை யூடியூப்ல பார்த்தா, எத்தனையோ ஊழியக்காரங்களை ரொம்ப அவங்க பண்ண தவறுகள் எல்லாம் எடுத்து காண்பித்து ரொம்ப விமர்சிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட. நான் சமீபத்தில் ஒரு பாஸ்டுடைய ஆடியோ கேட்டேன். அவர் சொல்றாரு, நான் சினிமாலாம் பார்ப்பேன். என்ன சொல்றாருங்க? அவர் கேட்குறாங்க, ஏன் பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரரு, ஏன் உங்கள் சபையினுடைய ஆராதனையை டெலிகாஸ்ட் பண்ண யூடியூப்ல ஏன் போடக்கூடாது? போட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குமே அப்படின்னா அவர் சொல்கிறார், இல்லை நான் சர்ச்சில் சில காரியங்கள்லாம் பேசுவேன்றார். அப்படியே அவர் நோண்டி கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் அப்பப்போ வடிவேல் டைலாக்லாம் பேசுவேன்றார். என்னங்க, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க? வடிவேல் யாருங்க? வடிவேலு இதை நம்ம வடிவேல் அண்ணாவா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே. வடிவேலு யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்குறீங்களே. சினிமா டைலாக்லாம் பேசுவாராம் சர்ச்சில். அவர் சொல்கிறார், நான் அடிக்கடிக்கு நிறைய படம்லாம் பார்ப்பேங்க, தப்பு இல்லை அப்படின்ற. இவங்க தான் யாருன்னா மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர். இப்போ நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ அவங்கள குறித்து கேள்விப்படுறேன், ரட்சிப்பு விட்டே போயிட்டாங்க. அவங்க ரட்சிப்பு விட்டே போயிட்டு சத்துரு என்ன பண்ணுறது, நம்ம ஈஸியாக அவங்கள பிடிச்சி வஞ்சிச்சிட்டான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சபை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சபை. நீங்கள் உண்மைத்தன்மையை மட்டும் இழக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள்,
நீங்க சத்துரு உங்களை அப்படியே மேற்கொண்டு, உங்களுக்கே புரியாது, நீங்க செய்யறதே தப்புன்னு தெரியாது, அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சித்து விசுவாசத்தை விட்டு வெளியே அனுப்பி ரட்சிப்பை அழக செஞ்சிருவான். ஆமேன், ஆமேன். உடனே ஒன்று சொல்லிட்டுங்களா, இந்த உண்மைத்தன்மை எது வரைக்கும் இருக்கணும்னா, எடுத்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:8. எல்லாரும் எடுத்துங்க, எல்லாரும் படிங்க சேர்ந்து. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:8. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாருன்னா, 10வது வசனம் பாருங்க என்ன சொல்றாருன்னு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அவ்வளவுதான். அந்த உபத்திரவத்தை பார்த்து, உங்களை மத்தவங்க ஏளனமா பேசுறத பார்த்து நீ பயப்படாத. ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன்றார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சிலர் ஆரம்பத்துல உண்மையா இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உண்மையா இருப்பாங்க, தொழில ஆரம்பிச்சதுல உண்மை, அந்த ஆரம்பத்துல உண்மையா இருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கழுத தேஞ்சி கட்டெரும்பா ஆன கதையா மற்றவனை பார்த்து இந்த ஆளும் என்ன ஆயிடுவாங்கன்னா கட்டெரும்பா மாறிடுவாங்க. நாங்க சொல்லுங்க, என்ன பிரதர் கழுது தேஞ்சி கட்டெரும்பு? நிறைய பேர் தெரியாதுல்ல. பாருங்க சொல்றேன். கழுதையால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? சில என்ன சொல்றதுன்னா, ஒரு டீப்பான ஒரு ஆழமான இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அது இருக்கிற உருவத்துக்கு என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு மேலோட்டமான இடத்துக்கு தான் போயிட்டு வரும். ஆனா எறும்பு என்ன பண்ணாதுங்க? சொல்லுங்க. எறும்பு நீங்க எவ்வளவு டீப்ல சுகரை வச்சாலும் போய் எடுத்துன்னு வந்துடும். எங்க வீட்டுல சுகரை வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிருந்த பிளாஸ்டிக்கை எறும்பு லைனா போயினுக்குது. எங்கடா இந்த எறும்பு எங்க இருந்தோ போயினுக்குதுன்னு எட்டி பார்த்தா பிளாஸ்டிக் குள்ள வாட்டியை போட்டு பிளாஸ்டிக் குள்ள இருந்து எடுத்துன்னு போயினுக்குது சக்கரைங்களை. ஆரம்பத்துல நம்ம ஆள் எப்படி இருப்பாருன்னா, இதெல்லாம் செய்யக்கூடாது பிரதர், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பிரதர், உண்மையா இருக்கணும் பிரதர் அப்படின்னுவாங்க. அப்படியே கொஞ்சம் உலகத்தை பார்த்து அந்த பண மயக்கத்தில் அப்படியே பார்த்து நம்மளும் அப்படி இருந்தா தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி எறும்பா மாறிடுவாங்க. எறும்பு போய் எல்லாத்தையும் எப்படி அடிச்சு ஆராய்ஞ்சு புகுந்து எல்லாம் இது பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம ஆள் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் கழுது தேஞ்சி கட்டெரும்பா ஆன கதை. ஆமே, முழங்கால் படிக்கலாமா? உங்களை நம்பி இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி இருக்கிறார், உங்களை நம்பி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை ஏமாத்திராதீங்க சிஸ்டர், பிரதர். இயேசுவை ஏமாத்திராதீங்க பிரதர். நான் கிறிஸ்துவன்னு சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி, நான் இயேசுக்காக இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி கடைசியில விசுவாசத்தை விட்டு விலகி போய் இயேசுவை ஏமாத்திராதீங்க பிரதர். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த ராமாலயிலே, இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்கு, இயேசுவுக்கா பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. சொல்லுங்க, கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். நீங்க வாழ போறது கொஞ்ச காலம்தான். இன்னும் 20, 30, 40, 50, 60, 70 கொஞ்ச காலம்தான். நாட்கள் சீக்கிரமாய் கடந்து ஓடுகிறது சிஸ்டர், பிரதர். ஜனவரி மாசம் 2024 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 11வது மாசம் முடிய போது வந்துட்டோம். இந்த ஆண்டு எப்படி போச்சுன்னே தெரியல. 11 மாதங்கள் கடக்க போகும். புது வருஷத்துக்குள்ள போக போறோம். எப்படிங்க போக போறீங்க புது மாசத்துக்குள்ள? பிரதர், எப்படிங்க போக போறீங்க புது வருஷத்துக்குள்ள? உண்மை இல்லாதவங்களா? பரலோகத்தில் உங்க பேர் எழுதப்படும் பொழுது உங்க பேரை எழுதிட்டு பக்கத்துல எப்படி எழுதணும்னு விரும்புறீங்க? உண்மை இல்லாதவன்னு எழுதணுமா? பொய்யன்னு எழுதணுமா?
மனசாட்சியில சூடுண்ட பொய்யன் அப்படின்னு எழுதணுமா? இல்ல உங்களை பார்த்து உண்மையுள்ளவன்னு எழுதணுமா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க கேரக்டர் ஆராய்ஞ்சு பாருங்க. ஊழியக்காரனுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், சபைக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நிமிஷம் சோதிச்சு பாருங்க பிரதர். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை மன்னிச்சு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவங்களா மாற்றணும்னு கர்த்தர் வந்திருக்கிறார். பரலோகத்தில் போகும்பொழுது உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியனே, உண்மையும் உத்தமமான ஊழியனே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியே, உண்மையும் உத்தமமான என் மகளேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை வரவேற்கணும். மாறாக நீ யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீ யார் நான் அறியேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பிரதர். உங்களை தெரியலன்றதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல. உங்களை கைவிடுறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. நீங்க நரகத்துக்கு போறதுக்காக இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. சோதிச்சு பாருங்க. உங்க கேரக்டர் வயசுல எதனா நீங்க மிஸ் ஆகுறீங்களா? உங்க கேரக்டர் வயசுல எதனா மிஸ் ஆகுறீங்களா? சோதிச்சு பாருங்க. நாளைக்கு வந்து நீங்க சொல்லிடக்கூடாது, ஐயோ என் போதகத்தை நான் வெறுத்தேனே, என் போதகர் சொல்லை நான் அலட்சியம் பண்ணினேனே. அங்க அழக்கூடாதுங்க. அதனால தான் கர்த்தர் இங்கேயே நான் உங்களை அழ சொல்லும்படி கொண்டு வந்திருக்கிறார். இங்கேயே உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷன், ரொம்ப தாழ்மை, ரொம்ப ரொம்ப அற்பமான ஒரு மனுஷன். கர்த்தர் அவனை உயர்த்தி 10 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜாவா கர்த்தர் அவனை மாற்றினார். ஆனா அவன் தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் போனான். கடைசியில் அவன் 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 அவன்கிட்ட பண்ண ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ் தெரியுமா? தாவீதுக்கு பண்ண ப்ராமிஸ் சிஸ்டர் பிரதர். தாவீதை குறித்து ப்ராமிஸ் பண்ணார் பாருங்க. தாவீதே, உன் சந்ததியில கண்டிப்பா ஒருவர் ராஜாவா வருவான், உன் சந்ததி தான் ராஜாவா இருக்கும். அதே ப்ராமிஸ் தான் தாவீதுக்கு அருளின அதே கிருபையை தான் யெரொபெயாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். உன் சந்ததியில ராஜாவா எல்லாரும் இருப்பாங்க, ராஜாவா இல்லாம போக மாட்டாங்கன்றத ப்ராமிஸ் தான் யெரொபெயாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவன் உண்மை இல்லாம போயிட்டான். தேவனுடைய பலிப்பிடத்தில் அவன் கொண்டு போய் பலியை செலுத்தாம அவன் பெத்தேல்ல ஒரு பலிப்பிடத்தை ஏற்படுத்தி கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சபை எதுக்கு பலி செலுத்திட்டு இருக்கு? நாள் பார்க்கறது இருக்கு சபைக்குள்ளதான், நேரங்கள் பார்க்கறது இருக்கு சபைக்குள்ளதான். ஒரு திருவிழா வந்துட்டா ஓடி போய் எல்லா காரியத்தையும் முன்னாடி இருந்து, இந்த அம்மா தான் முதல்ல எழறது, இந்த அம்மா தான் முதல்ல சாணி எரிக்கிறது, இந்த அம்மா தான் முதல்ல கோலம் போடுறது. கர்த்தருக்கு உண்மையாரு, உன் உண்மையில்லா தன்மை விட்டு வெளியே வா. கர்த்தர் சொல்றார். ரபாதனலரா. சில நேரங்களில் நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தப்புன்னு தெரியல. சில நேரங்களில் நீங்க பண்ற தவறுனே தெரியாம பண்ணிட்டு இருக்கிறீங்களே. நீங்க பிசாசு பிடியில் இருக்கிறீங்கன்றதை மறந்து போயிடாதீங்க. வெளியே வான்னு கர்த்தர் சொல்ற. உங்களை சோதிச்சு பாருங்க. தாவீது ஜெபித்தது போல ஜெபிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தெல்லாம் ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நல்ல வழியில நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிச்சது போல ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை ஒப்பு கொடுங்க. இதுவே அனுகிரகத்தின் காலம், இதுவே ரட்சணிய நாள். வேற ஒரு நாள் கொடுக்கப்படல பிரதர். நாளைக்கு மாறிடலாம், நாளைக்கு மாறிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க ஜீவன் எடுக்கப்படுமானால் நீங்க எங்க போவீங்க? இந்த ராத்திரி இந்த நிமிஷத்துல உங்க ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து எடுக்கப்படுமானால் யோசிச்சு பாருங்க. ஒப்பு கொடுங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க கேரக்டர்ல உண்மைத்தன்மை வரட்டும் ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். எங்க மரண பரியந்த நாங்க உண்மையா இருக்கணும். ஏதோ ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏதோ பிரசங்கத்தை கேட்ட அந்த உற்சாகத்துல அப்ப மட்டும் இல்லை ஆண்டவரே, மரண பரிந்து எங்களுக்கு உண்மையை தாங்கப்பா. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் அவர் உண்மையுள்ளவர்கள. எங்க சபை உண்மையுள்ள சபையா இருக்கணும். எங்க சபை உண்மை. சிம்ரா சபையை பார்த்து சொல்றீங்க, நீ மரணம் பறிந்து உண்மையாரு. உனக்கு வருகிற பாடுல, உனக்கு வருகிற போராட்டத்துல, பிரச்சனையில நீ பயப்படாத. 10 நாள் தான், அதெல்லாம் மாறிடும்.
நீ மரண பரிந்து உண்மையாரு. அதே மாதிரி எங்க சபைக்கு நீங்க சொல்றீங்கப்பா, சபையே மரண பரிந்து உண்மையாரு, ஜீவ கிரீடத்தோடு தருவேன். எல்லா தூதர்களுக்கு முன்பாக, எல்லா சபைக்கு முன்பாக நம்முடைய சபையின் பேரை அழைச்சி ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு சபையே, அதை பெற்றுக்கொள்ள, அதை வாங்கத்தக்க ஓடு சபையே. உன்னை நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிடு, உண்மை இல்லாத தன்மையை தள்ளிட்டு ஓடு. ரபாபாபா. நேசிக்கிற பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்துக்காக எங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விருப்பமானபடி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கு மகிமை செலுத்துக ஆண்டவரே. ஒரு விசையாய் உடைய ஜனங்கள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாத நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். ஆண்டவரே, உங்க கிருபை விலகாதுன்னு சொன்னீங்க. நம்முடைய பிள்ளைகளை விட்டு, சபையை விட்டு கிருபை விலகாது இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, வழிநடத்தல் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.